மதுரையில் மது போதையில் பேக்கரியில் புகுந்து தகராறு செய்து கடையை அடித்து நொறுக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. பேக்கரி ஓனரை வம்பிழுத்து கொலை மிரட்டல் விடுத்த சம்பவத்தில் நடந்தது என்ன? மதுரை மாவட்டம் ஆண்டார் கொட்டாரம் ஐயனார் நகரில் சிவகங்கை மாவட்டம் மணியங்குடியைச் சேர்ந்த ரகுபதி என்பவர் பேக்கரி கடை வைத்து நடத்தி வருகிறார். சம்பவத்தன்று மாலை மதுபோதையில் பேக்கரிக்கு சென்ற சந்தோஷ், சுந்தரபாண்டியன் உள்ளிட்ட மூவர் ஓசியில் சிகரெட் கேட்டு தகராறு செய்ததாகவும், பணமில்லாமல் சிகரெட் தர மறுத்ததால் கல்லாப்பெட்டியில் எச்சில் துப்பி வரம்பு மீறியதாகவும் கூறப்படுகிறது. அதை தட்டி கேட்ட கடை ஓனரிடம், யார் நீ, இங்கு ஏன் கடை வைத்திருக்கிறாய், எங்களுக்கே பொருள் இல்லையா என குரலை உயர்த்தி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் போதை வெறியில் ஆவேசமடைந்த மூவரில் ஒருவர் பேக்கரியை அடித்து நொறுக்கி சூறையாடினர். கண்ணாடி ரேக்குகளை கீழே தள்ளி உடைத்து டேபிள் நாற்காலிகளை எடுத்து வீசி அட்ராசிட்டியில் ஈடுபட்டனர். இதனால் பதற்றமடைந்த ரகுபதி ஷட்டரை மூடி கடைக்குள் சென்று உயிரை காப்பாற்றிக் கொண்டார். ஆனால் வெளியே நின்றிருந்த போதை கும்பல், ஷட்டரை திறந்தால் உன்னை கொலை செய்து விடுவேன் என கூறி மிரட்டல் விடுத்து சிறிது நேரத்தில் கூட்டம் கூடியதால் அங்கிருந்து தப்பி ஓடினர். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிந்து தாக்குதலில் ஈடுபட்டவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.